ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். 5 கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்மால் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இப்போ சுருங்கிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஆற விடணும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். 7 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வதக்கணும். இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கு. கத்திரிக்காய் ஆற விடணும். இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டுமே சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மீதி அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.